Chalakuti, if you are a queen of jinn, then I will be the king of jinn. Welcome back guys. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் I am back to normal. Actually ஒரு மாசமா வீடியோ போடல. லாஸ்ட் மந்த் போட்டது தான் வீடியோ. உடம்பு முடியல. எதனால முடியலனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜின்களால தான் வந்து முடியல. Actually பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன். தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மள அழுத்தன மாதிரி ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல சொல்றேன். அப்புறம் 2-3 நாள் இதே மாதிரி கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 4th day 5th day அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்படியே கண்ணில் அப்படியே கனவுல அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கம்யூனிகேட் பண்ணது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துட்டு நமக்கு 1 by 1 ரீகால் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இருந்த அந்த ஒரு ஜிம் ஆக்சுவலாக இது வந்து மல்லு பேபியோட கூடாரம். நம்ம மல்லு பேபியை வந்து லாஸ்ட் டைமே இங்கேருந்து நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ மல்லு பேபியோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு அந்த ஜின்னை வந்து நம்ம அங்கேருந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம். எங்கே நம்ம வீட்டிலேருந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து போனாலும் அது நேராக எங்கே வரும்னா சொல்லவே தேவையில்லை, இங்கே தான் வரும். ஸோ அதுக்கிட்ட நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணி இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதோடைய பொருள் நம்மகிட்ட கொடுத்து அனுப்பிட்டோம். ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ சும்மா இருந்த என்னையை சொரிஞ்சு விட்ட மாதிரி வீட்டில் கம்முன்னு இருந்த என்னையை வந்துட்டு வாலண்டியராக வம்பிழுத்தது இங்கே இருக்கிற அந்த பயப்புள்ள தான். ஸோ 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யார்கிட்டையுமே நான் பேசவும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா வந்துட்டு வெளியே சோஷியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவாகவே இல்லை. ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சமாக அப்படியே நார்மலாகி மந்திரிச்சு விட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகி வந்திருக்கேன். ஸோ சரியானே எங்கேயும் போகல, இங்கே தான் வந்திருக்கிறேன். எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்துட்டு எதுக்கு இங்கே வந்த, நான் என்ன பண்ண உனையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மெயினாக இங்கே வந்திருக்கிறேன். தனியாக தான் வந்திருக்கிறேன். அதாவது நம்ம என்ன தான் தெளிவாக இருந்தாலுமே இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் ஒரு டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயாவது ஒரு டைமில் வந்து இவன் வீக் ஆவான், அந்த வீக்கான நேரமாக பார்த்து அவன் அடியலாம் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே யாராக இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட் வந்து அவங்க உடம்புக்குள்ள போகுதுன்னா அவங்க எப்போ வீக்காக இருக்காங்களோ அந்த வீக்கான டைம் பார்த்து தான் அடிக்கும். ஸோ நம்மளுடைய வீக் டைம் பார்த்து அதை அடிச்சிருச்சுல. இப்போ அதோட வீக் டைம் இன்னைக்கா இல்லையான்னு தெரில, இருந்தாலும் இன்னைக்கு அமாவாசை கிடையாது. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதை அடித்தாதான் உண்டு. ஏன்னா அமாவாசை டைமில் அது நம்மளை அடிக்க பார்க்கும். ஸோ பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எந்த ஒரு பிளானுமே நான் இந்த பக்கம் வரவே வேணாம் தான் இருந்தேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? அண்ட் ரொம்ப சாரி, ரொம்ப நாளாக வந்து வீடியோ என்னாச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் காரணம். ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ வரல. ஓகே ஆரம்பிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணான்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில. இன்கேஸ் ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்முடைய வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ நல்ல த்ரில்லிங்காகவோ இருந்துச்சு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக எனக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ அது மூலிமா நான் ட்ராவல் பண்ணி வீடியோ வந்து நிறைய இடத்துல எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த மாதிரி தனியாக வந்து எடுக்கிறதுக்கு அது நம்மளை நாமளே வந்து ஒரு வகையில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது.
இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது, என்ன நடக்க போகுது அடுத்து. இங்கே பாருங்களேன், கரையான்லாம் பயங்கரமாக பிடிச்சிருக்குது பாருங்கள், எவ்வளோ கரையான் இருக்குது பாருங்கள். ஐயோ ரொம்ப அதிகமாக இருக்குது. கேமரா ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல, வெள்ளை செவரை காட்டும்போது தான் ரொம்ப பிரைட்னஸாக தெரியுது. ஓ ஆக்சுவலாக இங்கே ஏதோ வைக்கப்புல் மாதிரி போட்டிருக்காங்க. வைக்கப்புல் மாதிரி இல்லை, வைக்கப்புல்லே தான். இந்த குச்சி எனக்கு தெரிஞ்ச அந்த மணி பையன் பண்ண வேலையாக தான் இருக்கும். இப்போது ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம கேமராவில் வந்துட்டு இந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி தான் இப்போ நமக்கு தெரியுது, கரெக்டுங்களா? எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைமென்ஷனில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே வரிசையாக 4 கூட இருந்தாலும் இருக்கும். நம்ம கண்ணுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் கண்டுபிடிச்ச இந்த கேமராவுக்கு அதை காமிக்கணுங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த கேமராவுக்கு கிடையாது. பட் ஆனால் இன்னொரு டைமென்ஷனில் வாழக்கூடிய அதுங்க நம்ம டைமென்ஷனுக்குள்ளார வர முடியும். அதே மாதிரி மனுஷனாகக்கூடிய நாமளும் அதுங்களோட டைமென்ஷனுக்குள்ளார போக முடியும். அப்படி அதுங்க விருப்பப்பட்டால் அந்த டைமென்ஷன் வந்து நம்ம டைமென்ஷனுக்குள்ளார வந்தால் நம்ம கேமராவில் அது பதிவாகும். இப்போ இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளைண்டாக நம்பிட முடியாது. ஒரு சில பேருக்கு சத்தங்கள் கேட்கும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த உருவங்கள் வந்து தெளிவாக தெரியும். அதை பொறுத்து தான். பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். பேபிஸ், உங்களை தேடி வந்துள்ளேன். நம்ம வீட்டுக்கு வந்து இல்லை, எங்கேயாவது வெளியே போயிருக்கியோ நினைக்கிறேன். வெளியே போனால் சீக்கிரமாக வா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண தான் வேகமாக வந்திருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் ஒன்லி ப்ராப்ளம்ஸ். யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது, யாரோ நடந்து போகிறாங்க. சத்தம் கேட்குதா? வந்துட்டியா? பேப்ஸ், இங்கதான் நிக்கிற. நடந்து போகிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? எங்கே பார்த்தாலும் கரையான் பயங்கரமாக அரிச்சிருக்கு. பா, இதுவே ஏதோ மரக்கிளை மாதிரி இருக்குது.
உன்னைய பார்க்க தான் வந்திருக்கிறேன். கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஐ எம் வெயிட்டிங். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது ஒன்றும் புதுசாக இருக்காது, இது எல்லாமே தெரியும். இங்கே எழுதின காலிதுங்கிறது நம்ம சிம்பிளி சர்ச் சேனலில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த காலிது வீடியோ ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஃபேவரட் வீடியோ அது. அஃப்கோர்ஸ் நம்ம மல்லு பேபியோட பேர் இதுதான், துர்கா தேவி. இந்த லாஸ்ட் சப்பருங்கிற வீடியோவில் தான் நம்ம இதை கண்டுபிடிச்சது. இப்போ துர்கா தேவி இல்லை, பவர்ஃபுல் ஜின், ஃபயர் த ரிங். இந்த ரிங்க்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது, ஆக்சுவலாக அந்த அந்த ஜின் இங்கே இருக்குதுன்னா அந்த மோதிரமும் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். நாம் அது பக்கம் போகலை, அதுக்கிட்ட நம்ம போகவே இல்லை. பார்க்கலாம், லக்கு இருந்தால் அந்த மோதிரம் நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவையில்லை, எதுக்கு நான் அதை எடுத்து மூடி வச்சு. ஆனால் எனக்கே தெரில நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஏன்னா நான் சும்மா இருக்கும்போது நோண்டிடுச்சா, நான் இந்த மோதிரத்தை எடுக்கணுன்றதை நான் எப்போயோ எடுத்துருப்பேன். என் டார்கெட் இப்போ அது கிடையாது. என்னையும் அது கடுப்பு ஏற்றிச்சு, பதிலுக்கு நான் அதை கடுப்பு ஏற்றணும். அதுக்கு தான் இங்கே வந்தேன். மோதிரத்தை எடுத்தால் தான் அது கடுப்பாகும்னா கண்டிப்பாக அதையும் நான் செய்வேன். ஆனால் அது மோதிரம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமே. வேர் கேன் ஐ ஃபைண்ட் த ரிங்? அநேகமாக வெளியே அவுட்டிங் போயிருக்கும்னு நினைக்கிறேன், ஆளை காண மாட்டிருக்கு. பேபி, உன்னைய பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன், நீ என்னடானா ஆளு காண எங்கேயும் வெளியே போயிட்டியாட்டிருக்கு. யாராவது உன் எம்ப்ளாயீஸ் யாராவது இருந்தாங்கன்னா, உன்னுடைய படை வீரர்கள் சிப்பாய்கள் யாராவது இருப்பாங்களே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா போயிட்டு உங்கள் பாஸை கூட்டுவாங்க. மயான அமைதியாவில் இருக்குது. இந்த இடம் இப்படி இருக்காதே. எவன்டா அவன் கெமிஸ்ட்ரி ஐட்டம்லாம் இங்கே வரைஞ்சி விட்ருக்குறான். இது என்ன கேரட் வித்தியாசமாக இருக்குது. அட பாவி, மயிலையாடா இப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறேன். பார்க்குறதுக்கு கேரட் மாதிரியே இருந்துச்சு. இப்படி ஒரு மயிலை அந்த மயில் பார்த்துச்சுன்னு வச்சுக்குவேன், தூக்கு போட்டு தொங்கிடும். எம்மா தண்டி, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வர வர கரையான் ஹாஸ்டலாக மாறிட்டே இருக்கு. எதுக்கு இத்தனை கரையான்? சங்கரமாக சத்தம் வந்துச்சு. இங்கே தான் இருக்கியா? ஆர் யூ ஹியர்?
வந்துட்டியா? நீ தானே அது? இருபத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்த இடம். 2002. 23 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் அப்போ எவ்வளோ ஜேன்னு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சத்தம் ஃபீல் ஆச்சு. இப்போ தெரியுதா? பாருங்க, பள்ளி கூட பயந்து ஓடுது பாருங்க. ஏய், உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? உடனே தான் எருமை போயிடுச்சு. கைஸ், ஆக்சுவலாக ஒரு பெரிய ரெக்கை, அந்த ரெக்கையோட அந்த சிறகுகள் அது வந்து அந்த ஆஸ்பட்டா ஷீட் மேலே அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி, இப்படி இல்லை. வந்துட்டியா? என்னைய மறந்துட்டியா? மாண்டிட்டியா? தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன தானே பூக்கள் பூக்கும் தருணம். பேபி, நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டு நீ அட்ராசிட்டி பண்ணல, உன் வீட்டுக்குள்ளார வந்துட்டு நான் பண்ணால் தப்பு இல்லைல்ல. எங்கே இருக்கிற? ஆளையே காணா. இங்கே தானே இருக்கிற? என்ன பண்ணுறேன்னு பார்க்க தானே வந்த? வீட்டுக்கு வந்து பயமுறுத்தினா இந்தமாரி நம்ம இடத்துக்கு வரமாட்டான்னு நினச்சி வந்தியோ? அங்கே தான் நீ தப்பு கணக்கே போட்டிருக்க. என்னைய சும்மா விட்டா கூட நான் வரமாட்டேன். என்னை சொரிஞ்சு விட்டு போயிட்ட, நான் எப்படி சும்மா இருப்பேன் சொல்லு? நீ இங்கே தான் இருக்கன்னு தெரியும். கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. முன்னாடி வா. எங்க இருக்க? இப்போ அங்கே வந்தது நீயா? Could you please come in front of me again? இன்னொரு வாட்டி முன்னாடி வந்து நில்லு பார்க்கலாம். வா, உன்னைய பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுதான் நீ கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதையா? நீ என் வீட்டுக்கு வந்தப்போ நான் கம்முன்னு படுத்துட்டு இருந்தேன்ல, உனக்கு கோஆப்ரேட் பண்ணல. இப்போ உன்னைய தேடி நான் வந்திருக்கேன்ல. கோஆப்ரேட் மீ.
பின்னாடி தானே நிற்கிற, முன்னாடி வா 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 வா. பேபி, மனுஷன் உருவத்தில் வரியாட்டிருக்கு. ஒரு அப்படியே ஒரிஜினல் உருவத்தில் வராமல் மனுஷனுடைய உருவத்தில் வருது. ஏன் இந்த மாதிரி அதுங்க வந்து ஒரு உருவத்தை எடுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சில டைமில் வந்து நாய்களுடைய உருவத்தில் வரும், சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பூனையோட உருவத்தில் வரும். அந்த ஒரு ஃபார்ம் வந்து அதெல்லாம் யோசித்து அந்த ஒரு டைமுக்காக எடுக்கும். சில நேரங்களில் சில பேரை பயமுறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கும், சில நேரங்களில் சில பேரை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே எடுக்கும். பட் இப்போ எதுக்கு இந்த மாதிரி தசாவதாரம்லாம் எடுக்கிற? யூ கம் இன் யுவர் நார்மல் ஃபேஸ் இட் செல்ஃப். உன்னை பார்த்து எனக்கு பழகிருச்சு. ஹவுஸ் மை மல்லு பேபி. மல்லு பேபி எப்படி இருக்கான்னு இப்போ ஓன்ட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா மல்லு பேபியை நான் எப்போவோ சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன். நவ் ஷீ இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். நான் கூப்பிட்டா மட்டும்தான் பேபி வரும். அப்புறம் நான் இல்லாமல் ஒரு 2-3 மாதம் ஜாலியாக இருந்திருப்பியே. டிட் யூ காட் எனி நியூ பாய் ஃப்ரெண்ட்? இங்கே வந்துட்டியா? கதவு ஆட்டோமேட்டிக்காக ஆடுது. ஏய், உள்ளார என்ன பண்ணுற? வெளியே வா. ஒரு வேளை ஜன்னல் வழியாக ஓடிட்டியோ? அந்த ஜன்னலில் போக முடியாது. மேஜிக்கல் கேர்ள். கைஸ், இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போயிருச்சாட்ருக்கு. செவுத்துக்குள்ளார பூந்து போகுது. வெரி டேஞ்சரஸ். கைஸ், நான் கண்ட காட்சியை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த செவுத்துக்குள்ளே அப்படியே பூந்து போனதை பார்த்தேன். எப்பா, ஒரு செகண்ட் அப்படியே ஹார்ட் பீட் எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. படங்களில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி செவுத்துக்குள்ளார பூந்து போகும்னு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளார இருந்துச்சு, இங்கே கேமரா வச்சு போகலான்னு பார்த்தா அங்கேருந்து உள்ளார இங்கிட்டு வந்துச்சு. இங்கே தேடிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா இந்த வழியாக வருது. இப்போ பார்த்தா செவுத்துக்குள்ளார பூந்து போகுது. ஐ திங்க் ஷி காட் சம் ஸ்பெஷல் பவர். உனக்கு இருக்கிற பவரில் கொஞ்சம் பாதி பவர் எனக்கு தரலாம்ல. என் குழந்தைக்கு நான் ஏதாவது வித்தியாவது காட்டிகிட்டு இருப்பேன். டிஃபன் பாக்ஸ் சத்தம்லாம் கேட்குது. டின்னர் சாப்பிட்றியான்னு? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நீ என்ன சாப்பிடுவ? எலும்பு தான் சாப்பிடுவ. யூ ஹாவ் ஸ்ட்ராங் டீத், ஐ எம் ஹேவிங் வீக் டீத். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. எதுக்காக என்னை பார்க்க வந்த வீட்டுக்கு? வாட்ஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் விசிட்? காரணம் இல்லாமல் வரமாட்டியா? சொல்லு, எதுக்கு வந்தா?
சொல்லு பேபி. அன்றைக்கே உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லி அமிச்சேன், உன் பஞ்சாயத்துக்கு நான் வர மாட்டேன், என் பஞ்சாயத்துக்கு நீ வரக்கூட. ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தா மண்டை தர்பூசணி பழம் மாதிரி பிறந்திருக்கும். ஏய், அது என்ன பிளாஸ்டிக்னு நினச்சியா? இட்ஸ் எ மிரர். நான் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கிறேன். ஆக்சுவலாக நீ எங்கே இருந்த? நான் கடைசியாக பார்க்கும்போது இப்போ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது நீ எங்கே இருக்கன்னு. ஒவ்வொரு ரூம்குள்ளே பூந்து ஒவ்வொரு ரூம் வழியாக வெளியே வரியா? ஐ டோன்ட் நோ. சரி, நீ எங்கேயோ போய் உட்காரு. நீ மேலே செவுத்து மேலே உட்காந்தாலும் சரி, இல்லை அதல பாதாளத்துக்கு போய் உட்காந்தாலும் சரி, ஏன் இங்கே வந்தது எதுக்காக வந்து என் டிஸ்டர்ப் பண்ண வந்த? உனக்கும் எனக்கும் பேச்சுக்கான்னு சொல்லி தானே நான் அனுப்பிச்சி விட்டேன் உனைய. எதுக்காக என் வீட்டுக்கு நீ வந்த? முதல்ல எதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ண? உன்னால் ஒரு மாதம் எந்திரிக்க முடியாத மாதிரி நான் உட்காந்துட்டேன். என்னைய கொல்லணுமா? என்னைய கொண்டு என்ன பேபி பண்ண போற? என்னைய கொல்லணும்லாம் நினைக்கக்கூடாது. பதிலுக்கு எனக்கும் அது பண்ண தெரியாமலாம் இல்லை. உன்கிட்ட இருந்த மல்லு பேபியவே ரிலீஸ் பண்ணி விட்டவன் நான். யூ ஆர் கோயிங் டு கில் மீ. நீ தான் அவ்வளோ டேலண்டான ஆளாச்சு. உன்னால் முடிஞ்சா 5 வருஷமாக நீ கஸ்டடியில் வச்சுருந்தில்ல அந்த மல்லு பேபியை, மறுபடியும் உன்னால் முடிஞ்சா திரும்ப உன் கஸ்டடிக்குள்ளே கொண்டு வா பார்க்கலாம். நான் இங்கேயே இருக்கிறேன். உன்னால் முடிஞ்சா மறுபடியும் நீ அதை வந்து உன் கஸ்டடி கொண்டு வா. அதுக்கப்புறம் என்னை கொல்றதை பற்றி யோசிக்கலாம். சரி, கொல்ல தானே வந்த. நீ வந்திருந்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுருக்கணும்ல. செஞ்சியா? Did you completed your task? I am asking you only, tell me. என்னை போட்டுதல தானே வந்த, போட்டியா? அச்சோ, இது கொன்னியா? ஓ, இன்னைக்கு கொல்லணுமா? ஓ, அப்போ வந்து நானா இன்னைக்கு வரல, நீ பிளான் பண்ணி நீ வர வச்சிருக்க, அப்படி தானே? இதெல்லாம் ஆதி காலத்திலே சினிமா படத்தே டைலாக் வந்துருச்சு. நீ வரல, அவன் வர வச்சான். போகிரி படத்தோட டைலாக். கைஸ், ஆக்சுவலாக கேமரா செட்டிங் மாறிடுச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணேன். Oh my God. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது வெளியே. எங்கே ஒளிஞ்சிருக்க நீ? வேர் ஆர் யூ ஹிடன்? பாருங்க, வா அருணாச்சலம், நீ வருவன்னு தெரியும். வந்தது வந்த, இப்போ தான் முகத்தை காட்டுற. தேங்க்ஸ். ஷால் வி ஹேவ் அ கப் ஆஃப் டீ? டீ குடிச்சிட்டே பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக எனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு விட்டேன்ல. இப்போ தேவையில்லாமல் உனக்கும் டென்ஷனு எனக்கும் டென்ஷனு. நீ நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டாக வந்துட்டு கெஸ்ட்டாக போனால் பரவாயில்ல, நம்மளை போட்டு தரணுங்கிற இன்டென்ஷனில் வரையே. ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக். பயங்கரமாக இருக்கிறியே. ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு, எதுக்கு உனக்கு இத்தனை லொல்லு, ஏன் நெஞ்சில குத்தாம நில்லு, காயா பழமா சொல்லு சொல்லு, என்னோட லைலா போராளி ஸ்டைலா, சிக்னலே கிடைக்கல, நெஞ்சுல கூலா ஊத்துது கோலா, தாகமே அடங்கல. சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட். இப்போது உங்கள் டைமென்ஷன்லேயும் ஏதாவது சாங்ஸ் இருக்கும், நீங்களும் ஏதாவது வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வாசிப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்க. இப்போ எங்கள் உலகத்தில் இருக்கிற சாங்ஸ் நான் பாடினேன் இல்லையா, உன் உலகத்தில் இருக்கிற சாங் நீ பாடேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ சிங் அ சாங் ஃபார் மீ. யாரோ எக்ஸ்ட்ரா வராங்க மாதிரி இருக்கே, யார் வரா? உன் கூட்டாளி வேறு யாரும் இங்கே இல்லைல்ல? இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் இருப்பா? நீ பண்ணுற சேட்டையும் உன் கூட யார் இருப்பா? மல்லு பேபி இருந்ததே பெருசு. சரி, கதவுக்கு பின்னாடி எவனா இருந்தால் ஒழிஞ்சிட்டு இருப்ப. ஐ திங்க் யூ ஆர் ஃபீலிங் ஷை. நான் முன்னாடி போகிறேன், தலை நின்று கூட பேசுகிறேன். எனக்கு தேவை நீ எதுக்காக என்னை துரத்திட்டு வந்தேங்கிறது மட்டும்தான். ஒரு 10 ஸ்டெப் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் மீ ரைட் நவ். தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுது. ஓகே, சரி, இப்போ சொல்லு, எதுக்காக வந்த வீட்டுக்கு? எனக்காக தான் வந்தியா? தேங்க்ஸ். எனக்காக வந்தனா நிறைய ஆங்கிள் இருக்கு. எனக்கு எதுக்காக வந்த? நான் உன்னை கூப்பிட்டேனா முதல்ல? டிட் ஐ கால்ட் யூ? சரி, எனக்காக வந்த, ஓகே. எதுக்காக என்னைய பார்க்க வந்த? எதுக்காக என்னைய பார்க்க வந்த? என்னைய கொல்ல தானே வந்த? சரி, கொல்ல வந்தவ கொண்டிருக்க வேண்டியது தானே, எதுக்கு பாதிலே விட்ட? எங்க கொல்றதுன்னு தெரியலையா? மிஸ் ஆயிட்டேனா? அப்போ உனக்கு பிளானிங் போடவே தெரில. நீ வந்து பாஸாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை உனக்கு. பேசாமல் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துக்கிறியா? ஆல்ரெடி ஐ ஹாவ் ஏஞ்சல், யுவர்ஸ் மல்லு பேபி. எனக்கு 3ஆவதா நீ வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறியா? ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ ஃபார் யூ. நம்ம வீட்லேயே தங்கிக்கலாம். என்ன சொல்கிற? ஏன்னா உன்னுடைய இன்வால்மெண்ட் பிடிச்சிருக்கு. அது என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் வந்த நீ பிளான் சொதப்புனாலுமே பட் தைரியமாக துணிஞ்சு வந்துட்ட பார்த்தியா. ஆனால் ஒரு மேஜர் விஷயம் நீ வந்து தப்பு பண்ணிட்ட. ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தா நல்ல ஸ்பிரிட்டாக இருந்தால் அதை மீற மாட்டாங்க. நீ நல்ல ஸ்பிரிட்டு நம்பி தான் அந்த மோதிரத்தை நான் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். ஓகே, நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நம்மக்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்ன பண்ண? நல்லவன் மாதிரி வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி வந்து நம்மளை போட்டு தள்ள வந்திருக்கேன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி, அந்த மோதிரம் எங்கே வச்சிருக்க பேபி? அந்த ரசியா ராணியோட மோதிரத்தை எங்கே வச்சிருக்க? செல்லமே, தங்கமே, வைரமே, வேர் இஸ் த ரிங்? என்கிட்ட இருக்கா? என்கிட்ட எங்கே இருக்கு? என்கிட்ட இருந்தால் நான் ஏன் இங்கே வந்துருக்கு போகிறேன்? கதை விடாத. என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? வெறும் கையாக தான் இருக்குது. 2 hands are empty. என்ன வெறுப்பேத்திரியா நீ? லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த பிளாக்ல வச்சுருந்த, இப்போ மட்டும் நான் இப்போவும் அதே பிளாக்ல தான் வச்சுருப்பேன். போய் தேடி பார்த்தா தெரிய போகுது இருக்கா இல்லையான்னு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் மனப்பொண்ணு மாதிரி அந்த கதவுக்கு பின்னாடியே போய் நின்றுட்டுருக்குற? முன்னாடி தான் வாயேன்.
ஆக்சுவலாக நான் பயப்படல, என்னைய பார்த்து நீ பயந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்து லைட்டாக பின்னாடி போனேன். வேற ஒன்றும். ஓகே, ஒத்துக்கிறேன். நான் பயந்தேன்னா ஒத்துக்கிறேன். சரி, ஓகே விடு, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத. அதாவது பேச்சாக தான் இருக்கணும். நான் வந்து உங்ககிட்ட பொறுமையாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ என்ன பதில் சொல்லங்கிறதுனால தான் நான் வந்து இதுதான் உங்கள் ஊரில் கலக்குமார் குச்சியா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஒரு குச்சியே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ பல குச்சி எவ்வளோ பெருசாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊரில் இதை வந்து உருட்டு கட்டைன்னு சொல்லுவோம். ஐ திங்க் இட்ஸ் எ ப்ரூம் ஸ்டிக் இன் யுவர் டைமென்ஷன். ஐ திங்க் ஸோ. இருந்தாலும் ஒரு பொட்ட பிள்ளைக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்து உங்கள் இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த ரிங்கில், அந்த மோதிரத்தில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? இந்த மோதிரத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டப்போ அது வந்து ஒரு விஷயம் சொல்லுச்சு. இந்த மோதிரத்தை வந்து உன் நெத்தியில் வச்சுட்டு கண்ணை மூடு, சில விஷயங்கள் வந்து உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு அது ஏதோ ஒன்று அதுக்காக அடிச்சு விடுது, ரஷ்யா ராணியோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது நம்புற மாதிரியே இல்லை. நான் எங்கள் ஃபேமிலியில் விசாரிச்சுப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ட்டாங்க. இது வந்து ஒரு புருடா கேஸ், புருடா விடுது. ஸோ உண்மையிலேயே அந்த மோதிரத்தில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ என்னை அது வெறுப்பேற்றுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. பதிலுக்கு நாம் வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக இங்கே வந்துருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்தாலும் இதுக்கு காண்ட் ஆகாது. அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணும். எப்படி அது வந்து நம்ம இப்போ என்னையை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, ஏன் எனக்கு இப்படி ஆகுது, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறனால தான் எனக்கு இப்படி ஆகுது. இப்போது இது வந்து என் தொழிலில் கை வச்சுட்டு போயிடுச்சு. இது நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷன். இது இவன் வீடியோ எடுக்க போகிறதுனால தான் இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபீல் பண்ணுறாங்கல்ல. அப்போது அதே மாதிரி இதுக்கிட்ட அந்த மோதிரம் இருக்குது. இந்த மோதிரத்தை பாதுகாக்கிறது தான் இதோடைய வேலை. இதோடைய வேலையை கெடுக்கணும். என்ன பேபி, மோதிரம் இங்கே இல்லையா? மோதிரம் இங்கே இல்லைன்னா உனக்கு இங்கே என்ன வேலை? விளக்கு என்ன? கதை விடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோதிரம் என்கிட்ட இருக்குன்னு, இப்போ மோதிரம் இங்கே இல்லைன்ற இதுலேயே தெரிஞ்சு நீ ஒரு புருடா கேசுன்னு. என்கிட்டலாம் இல்லை, கதை விடாத. என்கிட்ட எங்கே இருக்குது? பதில் இல்லை பார்த்தியா? நான் எடுத்தேனா? செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்கோ. உன் இடத்துக்கே வந்து என்கிட்ட செருப்பால் அடிக்காம வச்சுனாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஒருத்தி மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி தெரில. நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கீங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து உங்களுடைய டைமென்ஷனை மாற்றுறீங்க, உங்களோட டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு நாங்கள் தெரியும், என் கண்ணுக்கு தக்காளி நீங்கள் தெரிய மாட்டேன்றீங்க. நீங்களாக காமிக்கணும்னு நினச்சாதான் உண்டு. ஆக்சுவலாக சூர்யா நடித்த மாஸ் படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதில் வந்து சூர்யாவுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டோ என்னமோ சம்திங் அவருக்கு அடிபட்டதுக்கப்புறம் இறந்து போன ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு கான்செப்டாக அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான். அது உண்மை தான், உண்மையிலேயே சொல்கிறேன். அதுக்கு வந்து தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க, மூன்றாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் அந்த மூன்றாம் கண் ஆக்டிவாக இருக்கோ இன்னொரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போய் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹம்சா ஜின்கள், அப்புறம் நார்மலாக படைக்கப்பட்ட 7 வகையான ஜின்கள், அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது, இன்னும் அந்த இன்னொரு டைமென்ஷனில் வாழக்கூடிய எல்லா கிரியேச்சர்ஸுமே தெரிய ஆரம்பிக்கும். என்ன அசால்ட்டா போகுது? ஏய், இங்கே ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கேஷுவலாக போகிற. உங்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏதோ யாரையோ பற்றி பேசாம நீ பாட்டுக்கு போகிற. நான்சென்ஸ். கைஸ், நான் எதில் விட்டேன்? இன்னொரு டைமென்ஷனில் வாழக்கூடிய கிரியேச்சர்ஸ் எல்லாமே தெரியும். இந்த மூன்றாம் கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த கதவு அப்பப்போ எனக்கு தெரியாமல் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. எத்தனை வாட்டி ஓப்பன் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். கம்மிங் டு த பாயிண்ட். எஸ், ஸோ அந்த தேர்ட் ஐ மூலியமாக இருக்கிறவங்க, ஓப்பன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸை பார்ப்பாங்க, ஜின்களை பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஜின்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் தெரியும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அவங்களுடைய முகத்தில் அவங்களுடைய ஃபேஸுக்கு பதிலாக அந்த ஜின்னுடைய ஃபேஸ் சம்டைம்ஸ் தெரியும், இல்லை வேறு ஏதாவது ஒரு உருவங்கள் தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீப்பியாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். சோல் பியூரிஃபையாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து யாருக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதை பார்த்தாலும் பயப்படாமல் இருக்க முடியும். அதுக்காக தான் இந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள், உங்கள் சோலை வந்து பியூரிஃபை ஆக்குங்க, பாவங்களை விடுங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள் சோல் பியூரிஃபை ஆகும். உங்கள் சோல் பியூரிஃபையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்னொரு டைமென்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து நம்ம டைமென்ஷனுக்குள்ளார வந்து அதனுடைய உருவத்தை வந்து நம்மக்கிட்ட காட்டுதுங்க, வேறு வேறு உருவத்தில். இப்போ நாம் வந்து அந்த டைமென்ஷனில் போய் பார்க்கணும் அப்படின்னா நாம் பியூரிஃபையாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ ஏன்னா அந்த சீன் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாஸ் படத்தில் சூர்யா அந்த இறந்து போனவங்களை பார்க்கக்கூடிய அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. அது ஆக்சுவலாக உண்மை தான். நம்மளுடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே இன்னொரு உருவம் இருக்கும், அதுவும் என்னைய மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த உருவம் தான் வந்து நம்மளுடைய சோல். நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து அந்த கண்ணுக்கு தெரியும். அது கிறிஸ்டல் கிளியராக தெரியும். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. பட் கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்ஸில் இன்னும் ஒரு சில கிரியேச்சர்ஸ் ஜின்கள்லாம் இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அதுங்க வந்து அவருடைய உருவத்தை காட்ட மாட்டேங்குது. ஆனால் உள்ளே இருந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க பரதேசிங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். எங்கே போச்சுது? தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன தானே நானே. பேபிமா எங்கே இருக்கிறீங்க? இங்கிட்டு தானே வெளியே போனேன். Where are you? Baby, where are you? 360 டிகிரி நான் சுற்றிட்டேன், ஆனால் உனைய மட்டும் காணோம். அன்புள்ள மன்னவளே, ஆசை காதலியே, இதயம் புரியாதா, என் முகவரி தெரியாத. ஃபீமேல் வாய்ஸை மேல் வாய்ஸாக பாட வச்சிட்ட பார்த்தியா நீ? எங்கே இருக்கிற? பாதி தான் சொன்னேன், மீதியை சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட. நம்மளை போட்டு தள்ள வந்தேன்ற, மோதிரம் ஏன்ட்ட இருக்குதுன்ற, அப்புறம் இங்கே இருக்குதுன்ற, அப்புறம் எனக்கு தெரிலன்ற. எனக்கு தேவை என்னன்னா, ஒரு சில ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம பேசினா அதுங்க வந்துட்டு பேச்சை கேட்டு போயிடும், ஒப்பந்தம் பண்ணால் அதுங்க வந்து மீறாது. ஆனால் நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, ஒரு மாதம் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக யூடியூப்லேயும் நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன், போஸ்ட்டு போட்டிருந்தேன், உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துடுவேன் அப்படின்னு. அப்போ தான் கொஞ்சம் நார்மலாகவே நான் இருந்தேங்க. ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னே தெரில. இருக்கியா இல்லையா? இங்கே தான் நடந்து வருது, இங்கே தான் இங்கே இருக்கு. வாடி வாடி நாட்டுக்கட்ட, வசமா வந்து மாட்டிக்கிட்ட, ஆளெல்லாம் தங்குற, அதுக்கு இப்போ என்னங்குற. உனைய இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா பேபி? இதுதான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது.
இந்த படைப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ரஜினிகாந்த் நேருக்கு நேராக உட்காந்து பேசுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஊஞ்சல் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஊஞ்சல் தான் இல்லை, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் ஜின்னை பார்க்கணுன்னு நினச்சிங்களோ க்ளோஸ் ஷாட்டில் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளால் முடியாது. உங்களுக்காக பிரைட்னஸே வச்சு காட்டிடுறேன், விடுங்க. தெரிகிறதா? ஃபுல் பவர் ஹை வோல்டேஜில் பாருங்கள். ஆஹா, பிரமாதம், அற்புதம். அப்புறம் குழந்தை குட்டியெல்லாம் சௌக்கியமா? என்னைய கொல்ல தானே வந்தேன்னு சொல்கிற, இப்போ உன் இடத்துல தானே இருக்கிறேன். கம் அண்ட் கில் பேபி. நீ மட்டும்தானே வந்தேன்னு சொன்ன. இந்த பக்கம் யாரோ நிற்கிற மாதிரி கேட்குது. யார் வந்துக்கிறா? கொஞ்சம் ஹார்ட் பீட் வந்து டப்பு 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 டப்புன்னு தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கிட்டக்கால பார்த்துட்ருக்கேன்ல. யாராவது ஜின்னை பார்க்கணும் என்ன நல்லா பார்த்துக்கங்கப்பா. உங்களுக்காகவே கிட்ட கால காமிச்சிட்ருக்குறேன். உன் டார்கெட் வந்து என்னுடைய உயிர் கிடையாது, வேறு என்னமோ இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து புருடா விடுற உன்னோட உயிர் தான் வேணும்னு. ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. வேறு என்னமோ உன்னை தேடி தான் நீ வந்திருக்கிற. ரஷ்யா ராணிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு 1000 வருஷம் நீ வாழ்வ. இப்போ உன் ஏஜ் என்னங்கிறது எனக்கு தெரில. அந்த ரஷ்யா ராணியும் வாழ்ந்து ஒரு 1000 வருஷத்துக்குள்ளார இருக்கும். ஸோ அவங்க காலத்துலேருந்து நீ வாழ்ந்துட்டு இருக்கனால ஏகப்பட்ட தலைமுறையை நீ பார்த்துருப்ப. உன்னோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் அதோடைய வம்சாவையில் வந்தவன் நான் சொல்லி நீ என்கிட்ட கதை விடுற. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இதை சொல்லி நீ வேற என்னமோ சாதிக்க பார்க்குற. அதுதான் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் நீ உண்மையை சொல்லுவேன்னு நம்பி நான் கம்யூனிகேஷன் செஷன் வேறு நான் பண்ணேன். கேள்வி கேட்டேன், 1 மணி நேரம் உட்காந்து கேட்டேன். இதை நீ சொன்னதில் எத்தனை உண்மை எத்தனை பொய்ன்னு வேற தெரில எனக்கு. சரி, இந்த மோதிரம் எங்க? புரியல. இங்கே பாரு, கீழே தாண்டி உருட்டு கடை இருக்குது. இஃப் ஐ த்ரோ மீன்ஸ் இட் வில் ப்ளோ யுவர் ஹெட். பார்த்துக்கோ. ஏன்ட்ட எங்கே இருக்குது மோதிரம்? நீ தானே வச்சிருக்கிற. ஏன்ட்ட இருக்குன்னு இதே சொல்லிட்டுருக்குற. நீ உங்ககிட்ட தாண்டி இருக்குது தெரியும் எனக்கு. நான் ஏதாவது கேட்டால் ஏதாவது சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட இருக்குன்னு சொல்லி கதை விட்டுட்டுருக்குற. நான்சென்ஸ். லாஸ்ட் டைம் நான் எங்கே எடுத்தேன்? ஒரு தடவை இதுக்கு மேலே வச்சுருக்குறியோ? ரைஸ் மேலே இருக்கான்னு பாருங்க. ஐயோ, நீங்கள் பார்த்தா எனக்கு தெரியாது. சரி, எதுவும் காட்டுறேன். இருக்குதா? இந்த மாதிரி எத்தனை திட்டு இருக்குது? 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 இருக்குது. 7ஐயும் காமிச்சா விடிஞ்சிடும். ஆனால் போயிட்டியா? ஆனால் இவ்வளோ பொக்கிஷமான ஒரு மோதிரத்தை இந்த மாதிரி அசால்ட்டாக திட்டுக்கு மேலாம் வைக்காது. ஐ திங்க் ஷீ வில் பி ஹைட் அண்ட் சிம்மன் வேர் சித்து. ஐ திங்க் ஷீ இட் வில் பி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இன்னும் இங்கே தான் நிற்கிது. எங்கே வச்சுருக்கிற மோதிரத்தை? சும்மா சொல்ல, எங்கே வச்சுருக்கிற? லைட்டாக உனக்கு பயமாக தானே இருக்குது. இவனை போய் பயமுடுத்தினா நம்ம பக்கமே வரமாட்டான் அப்படின்னு ஏதோ நினச்சி வந்திருப்பியாட்டிருக்கு வீட்டுக்கு. ஆனால் நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்ட அடுத்த ஒரே மாதத்தில் நான் இங்கே திரும்ப வருவேன்னு. கரெக்டாக பேபி? நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் எனக்கு இங்கே வர வேண்டிய ஐடியாவே இல்லை. என்றைக்கு அந்த மோதிரத்தை உங்ககிட்ட கொடுத்தனோ அப்பயே இங்கேருந்து கிளம்பிலான் தான் நானே பிளானில் இருந்தேன். நீயா தான் வாலண்டியராக வந்து இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. சரி, நான் மாட்டிக்கிட்டேனே இருக்கட்டுமே. நான் மாட்டியிருந்தேன்னா இங்கேருந்து நான் போகிறேன்னு தானே சொல்லிக்கணும்.
பட் ஐ எம் ஸ்டில் ஃபைட்டிங் வித் யூ ஒன்லி. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. பரவாயில்ல, வச்ச கண்ணிடுக்கம் நீயும் பார்த்துட்டு தான் இருக்கிற. நானும் போஸை மாற்றாமல் ஒரே போஸ்ட்டில் நின்று தான் இருக்கிறேன். நம்ம நின்றே இருந்தால் இதே மாதிரி இந்த வாழை படத்தில் சந்தானமே நிறுத்த நிற்பான் பார்த்தியா, அப்படி விடியவே நின்றே இருக்க வேண்டியதுதான். சரி, ஓகே. நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்துட்டு உன்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் வந்தேன். பதிலுக்கு நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துடாத. போன வாட்டி மாதிரிலாம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். போன வாட்டி உங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சேன், உனக்கு தேவையான மோதிரத்தை கொடுத்துட்றேன், நீ எடுத்துகிட்டு போனேன். இன்னொரு வாட்டிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன்னை நியாயப்படி பார்த்தா இப்போயே விடக்கூடாது. பட் ஆனால் நீ முடிக்கிறத பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. பேபி, ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு. ஹூ இஸ் இன்சைட் திஸ் ரூம்? ஆஃப் அண்ட் டோர் திறக்குது, ஆஃப் அண்ட் டோர் மூடுது. எனக்கு ஒரு சந்தேகம், உள்ளார ஆளுங்க இருக்காங்களோன்னு. உங்கள் ஆளுங்க இருக்காங்களா? அதுக்காக பதில் சொல்ல. ஆளுங்க இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க உள்ளார? ஒரு 4 பேர் இருப்பாங்களா? 5 பேர்? 5 பேருக்கு மேலே இருக்காங்களா? 5 பேர். சரி, ஏன் அந்த நான்சென்ஸ் யாருமே வந்துட்டு அவங்க மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது? நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். தே ஆர் நாட் ஷோயிங் தேர் ஃபேஸ். ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டால் கூட 1 2 3 4 5 பேர் ஃபுல்லாக நிற்பாங்க. ஏன்பா, எனக்காக ஒரு நேர விருப்பம். உங்களுடைய ஒரிஜினல், அதாவது இந்த டைமென்ஷனுக்குள்ளார வந்து உங்கள் மூஞ்சியை காட்டலாம்ல. ஸோ தட் மை ஆடியன்ஸ் வில் கெட் என்ஜாய்ட் பை சீயிங் யுவர் ஃபேஸ். ஓ, நான் இங்கே தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன், அதனால தான் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்களா? ஏதோ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணவே நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெத்தடில் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணேங்கிறத நானே மறந்துட்டேன். இதில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்? சொல்லப்போனால் நம்ம பழைய வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மெத்தடில் யூடியூப்பில் கம்யூனிகேட் பண்ண ஒரே ஒரு ஜீவன் நாம் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மீதி இருக்கிற எல்லாருமே ஓஜா போர்டில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நாம் மட்டும்தான் இந்த சிஸ்டமில். ஆனால் இதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நம்ம பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு லெட்டரையும் அந்த K2 EMF மீட்டரை வச்சு லைட் எரிதான் செக் பண்ணி ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்க்கணும். இதுக்கே டைம் இழுக்கும். உசுரை கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த ரூமில் 5 பேர் இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே 5 பேர் இருக்கீங்கன்னு அது சொல்லுது. ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. நீங்கள் 5 பேரும் ஒரு டைமென்ஷன் இருக்கீங்க, கேமராவில் தெரிய மாட்டீங்க. அந்த நான்சென்ஸ் மட்டும் தெரியுது. எப்படி அது? நீங்கள் தனி தெளிச்சு விட்டீங்களா, இல்லை அது உங்களை தனி தெளிச்சு விட்டுருச்சா? நம்ம கரெக்டாக கேட்குறோமா, தப்பாக கேட்குறோமா, இல்லை ஓவராக கேட்குறோமா? ஏதோ ஒன்று, ஆனால் கேட்குறோம். என் பக்கத்தில் தானே இருக்கிற. இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு தெரியுதுடி. ஷெரின் 1989 to 2004. இந்த ஷெரின் யார்? எஸ், ஷெரின் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் அடைக்கப்பட்ட இந்த 4 ஸ்பிரிட்டில் நம்ம ஃபைனலாக வெளியே அனுப்பின ஸ்பிரிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2004. ஓ மை காட். நெருப்பு ஃபயர் பற்றி எரியுது. Oh my God.
இங்கேருந்து பார்த்தா எல்லா திட்டுமே தெரியுது. பேபி, நம்ம உயிர் தானே வேணும்னு கேட்டேன். கம் அண்ட் டேக், ஐ எம் வெயிட்டிங். வா, உனக்காக தான் இங்கே நின்றுருக்கேன். வா. நீ ரஷ்யா ராணி காலத்துலேருந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னீங்க. அதாச்சும் உண்மையா இல்லை அதுவும் வந்து அடித்து தான் விட்டியா என்கிட்ட? உண்மையை சொல்லு. உண்மைதான், உண்மைதாங்கிற. சரி, அப்படியே இருக்கட்டுமே. அப்போனா நீ என்னைய கொல்ல தான் வந்தேங்கிறது பொய்யாக தான் இருக்கும், அது உண்மை இருக்காது. ஒப்பந்தத்தை மீறி என்னுடைய வீட்டுக்கு வர தெரிஞ்ச உனக்கு கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்க. ஏதோ ஒரு விஷயம், ஆனால் கண்டிப்பாக அது கொல்றதுக்காக வரல. கொல்றதுக்காக வந்திருந்தேன்னா ஃபஸ்ட்டு உன்னால் அதை பண்ணியிருக்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், எனக்கு இங்கே வரணும்னு தோணியிருக்காது. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, நீங்கள் ரஷ்யா ராணியோட வாரிசான கேள்வி. ஆக்சுவலாக இந்த கேள்வியை நான் வந்து இன்னொரு ஜின் கம்யூனிகேஷனில் ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஜின்ட்ட நான் கேட்டேன். எத்தனை பேர் அது ஞாபகம் வச்சுருக்கீங்களோ தெரில. அதுக்கு வந்து அந்த ஜின்னு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சு. அது யார், எந்த ஜின்னுன்னு சொல்லி எனக்கே தெரில. பட் ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. பட் நம்ம வந்து எது சொல்லிச்சோ அதுக்கிட்டே போய் கேட்கணும். இதுதானே ஆரம்பிச்சு விட்டுச்சு, இதுதானே கிளப்பி விட்டுச்சு, இதுக்கிட்டே கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்களுடைய இஸ்லாமிக் கல்ச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கோடைய ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குது. ப்ராஃபட் சுலைமான்னு சொல்லி ஒரு ப்ராஃபட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ரிங், சொல்லப்போனால் மேஜிக்கல் ரிங், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிங். அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காற்றை வசப்படுத்தக்கூடியது, பறவைகள் விலங்குகள்கிட்ட பேசக்கூடியது, ஜின்கள்கிட்ட பேசுறது, உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு மாபெரும் ப்ராஃபட் சுலைமான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் வந்து அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. நம்மகிட்ட இருக்கிற மோதிரம் அந்த மோதிரம் கிடையாது, அது வேற இது வேற. ஸோ அந்த ஒரு சில மோதிரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தை யார் வாழ்ந்த காலத்தில் யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு சில அந்த இதெல்லாம் ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராஃபட் சுலைமான்ட்ட இருந்த மோதிரம் இருக்கே, அது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட மோதிரம். படைப்புகளை படைச்ச அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட மோதிரம். ஒரு படைப்பு, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு மனுஷன் படித்த மோதிரத்துக்கே வந்து இவ்வளோ சக்தி இருக்குன்னா, அப்போ ப்ராஃபட் சுலைமான் அவங்கக்கிட்ட இருந்த மோதிரம் இறைவனால் கொடுக்கப்பட்ட மோதிரம். அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா அந்த மோதிரத்துக்கு வந்து உலகமே கட்டுப்படும். இந்த மோதிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜின் உலகத்தில் இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் குட் ஆர் பேட் எனர்ஜிஸ் வந்து கட்டுப்படும். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு அது தெரியல. இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கிறதுனால அது இது என்னங்கிறத நமக்கு புரிய மாட்டேங்குது. யாரோ இங்கே நடந்து போகிற மாதிரியே இருக்கு. கைஸ், இங்கே யாரோ நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. யாருன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த வைக்கப்போல் நம்ம வந்து கீழே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், சுற்றி தான் போகணும். வீடியோவே கொஞ்சம் ப்ளூ ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. அங்கே லாங்கில் யாரோ நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஆனால் கன்ஃபார்மாக தெரில. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும்.
கைஸ் இங்கே பாருங்க. வாச்சல்ல குட்டியே, இங்கே தான் இருக்கியா? செம்மையாக இருக்கிற. சரி சொல்லு, வாட்ஸ் யுவர் நேச்சர் ஆஃப் ஒர்க், வாட்ஸ் யுவர் டியூட்டி? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? நீ சொல்கிற மாதிரி என் உயிரை எடுக்கிறதா நீ வந்திருக்க மாட்டேன். அதுவும் ரஷ்யா ராணி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஜின்னாக இருந்தால் கண்டிப்பாக என் உயிரை எடுக்கிறது உன் நோக்கமாக இருந்திருக்காது. நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிற. என்னையை இங்கே வர வைக்கணும்னு நினச்சி தான் நீ வந்திருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையான காரணம் என்னங்கிறத நீ சொல்லாமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நீ சொல்லலைன்னு வச்சுக்கேன், இங்கேயே தங்கிடுவேன். நான் சொல்கிறது புரியுதா? என்னை இங்கே தங்க வச்சிடாத, ஓகே? இருக்க மாட்டேன்னு நினைக்காத. 5 வருஷமாக நான் இங்கே வந்துட்டுருக்கிறேன். அஸ் லைக் மாமியார் வீடு மாதிரி தான் எனக்கு இந்த இடம். ஸோ எனக்கு இங்கே தங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விடிய 5 மணி 6 மணி வரைக்கும் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஐ ஆல்ரெடி ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. சரி சொல்லு, நீ ரஷ்யா ராணியை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்துருக்க இல்லையா? வேற யாரை பார்த்துருக்க? எதை வச்சு நீ நம்புறது? ரஷ்யா ராணியோட பரம்பரை தான் நான் சொல்றியே, எதை வச்சு நம்புறது? வேற ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லு. ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? வாவ், ஆமாடி, இப்படி உட்காந்து பேசுறதுக்கு உன்கிட்ட நல்லா தான் இருக்குது. ஆனால் நீ ரூம்குள்ளே நிற்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. கைஸ் அது அங்கே நிற்கிது ரூமுக்குள்ளே, உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்காக வேணால் நான் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். பேபி தெரியுதா கைஸ்? தெரியுதா தெரியுதா தெரியுதா? உள்ளார தான் இருக்குது பாப்பா. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா எனக்கும் பார்க்க நல்லா தெரியும். நம்ம பசங்களும் உன்னை தெளிவாக பார்ப்பாங்க. எல்லாரும் உன்னைய பார்க்கணும் சொல்லி ஆவலாக இருக்காங்கப்பா. ஆமாம், நான் கூட பல வாட்டி பார்த்துட்றேன். எனக்காக நீ கனவுல வர, சம்டைம்ஸ் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கே வந்து அட்டண்டன்ஸ் போடுற. எனக்கு உன்னைய பார்த்து சலிச்சு போயிடுச்சு. நம்ம பசங்க உன்னை இந்த மாதிரி அக்கேஷனில் பார்த்தா தான் உண்டு. அதனால் கேன் யூ ப்ளீஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட்? ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சா குறைஞ்சிட மாட்டேன். எங்கே போய் ஒடிகிற? வா, முன்னாடி வா. உங்ககிட்ட பேச தான் நான் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறேன். இல்லை உனக்கு நைட் விஷன் கேமராவில் வேணால் வரட்டுமா? நைட் விஷன் கேமரானா உனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குமே. இருட்டுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வெளிச்சங்கிறனால தான் வரமாட்டேன்றியோ? ஆக்சுவலாக 2 இதுதான் காய்ஸ். அங்கே பாருங்கள், கீழேருந்து எட்டி பார்க்குது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்காகவே களத்தில் இறங்கி நேரலையில் செல்கிறான் இந்த ஃபயாஸ் தமிழன். இப்போ தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள் கைஸ், இதை விட்ட பயங்கரமாக நம்மளால் காட்ட முடியாது. எக்ஸ்க்ளூசிவான காட்சிகள். ஓகே, நீ பார்க்க நல்லா பயங்கரமாக தான் இருக்கிற பேபி, கொடூரமாக தான் இருக்கிற. சரி, இப்போ பேசலாமா? கம்ஃபர்டபுளா உனக்கு? சரி சொல்லு. வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் ரஷ்யா ராணியோட வாரிசு தாங்கிறதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொல்லு. சரி, நான் அவங்கள பார்க்கணும். பார்க்க முடியுமா? பார்க்கலாமா?
ஹவு? அவங்க தான் இறந்துருப்பாங்களே. நீ மட்டும்தானே இங்கே இருக்கிற? வேறு யாரோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன சிம்பிள் இது? இந்த கதவை திறந்தா அதுக்கு கோபம் வருது. சம்திங் ஃபிஷ்ஷி. அங்கே தான் நிற்குது. ஸ்டாண்டிங் தேர். இங்கே தானே நிற்கிற? முன்னாடி வா, முன்னாடி வா. வா முன்னாடி. எங்க இருக்க? பல வருடங்களுக்கு முன்பு கேட்ட அதே குரல். இந்த நாய் ஊழ இடுற மாதிரி சத்தம் போடாதுன்னு பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். எப்போ இங்கே வந்தாலும் இதே சத்தம்தான். நான் நினச்சேன் இவனாலும் மல்லு பேபி தான் அப்படி கத்திட்டு இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, நான்சென்ஸ், நீ தான் கத்திட்டு இருக்கேன்னு. ரசியா ராணியை நினச்சா பார்க்க முடியும், அப்படி தானே என்கிட்ட சொன்னேன். ஸோ இப்போ நம்ம நினச்சா ரசியா ராணியை பார்க்க முடியும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஆபத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி பண்ண நீ வருவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்க. அதன் அடிப்படையில் உனக்கு ரொம்பவும் பழக்கப்பட்ட இந்த இடத்துல நான் உன்னை கூப்பிடுறேன். மல்லு பேபி. மல்லு பேபி, உன் பேரை சொன்னால்
ஒரு ஜின்னே பயப்படுது. நீ வரத்துக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணேன். நீ இங்கே கண்டிப்பாக பக்கத்தில் இருப்ப. நான் பேசுகிறது உனக்கு கேட்கும். அந்த மோதிரம் எந்த இடத்துல இருக்க? எனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டு. என் கையில் K2 EMF மீட்டர் இல்லை, என் கையில் சென்சார் லைட்டும் இல்லை. ஆனால் நீ நினச்சா எனக்கு காட்ட முடியும். அந்த மோதிரம் எந்த இடத்துல இருக்குது? அந்த மோதிரம் எனக்கு வேணும். இல்லை, நான் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த 7ஆம் அதிகாரம் படத்தில் இந்த டெலிபதிலாம் சொல்லுவாங்களே, இந்த வில்லன் வந்து அவன் கண் பார்வையிலே வந்து மிஸ்மரைஸ் பண்ணால் அந்த இது அவன் நினைக்கிறது வந்து நடக்கும். மல்லு பேபி, நான் பேசுகிறது உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. அந்த மோதிரம் கண்டிப்பாக இதுக்கிட்ட தான் இருக்கும். அதோட கையிலேருந்து அதுவே அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுக்கணும். உன்னால் மட்டும்தான் அது முடியும். நீ நினச்சா அது முடியும். எப்படியாவது எனக்கு அதை பண்ணி காட்ட. நீ எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நானே உனக்கு ஐடியா கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் பேசுகிறது உனக்கு கேட்கும். கைஸ், ஆக்சுவலாக அந்த மோதிரம் கண்டிப்பாக அதுக்கிட்ட தான் இருக்கும். அது அங்கே தான் இருக்குது, அந்த ரூமில் தான் இருக்குது. அதோட கையிலிருந்து அதுவே மோதிரத்தை தூக்கி போடும். அதோட கையிலேருந்து அதுவே மோதிரத்தை தூக்கி போடும். நான் அப்படி தான் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இது எப்படின்னா, நீங்கள் 7ஆம் அறிவு படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும். 7ஆம் அறிவு படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த வில்லை வந்து அவன் என்ன நினைக்கிறானோ அது கண் பார்வையே நடக்கும். ஸோ இது வந்து உங்கள் உலகத்தில் சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், ஒருத்தவங்க மைண்ட் ரீட் பண்ணுறது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது கண்டிப்பாக அது ஜின்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட உலகத்தில் இருக்கக்கூடிய, சுருக்கமாக சொல்லணும்னா மல்லு பேபி, நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் கரெக்டான டைம். 5 வருஷம் உன்னை அடக்கி வச்சுருந்ததில்ல, அது எங்கே ஒழிச்சு வச்சுருக்குன்னு எனக்கு தெரில. நான் இங்கே வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. நீ நினச்சா அதோட கையிலேருந்து அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுக்குற மாதிரி பண்ண முடியும். அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு காமிச்ச அது கோவத்தில் இருக்குது. ஆக்சுவலாக மல்லு பேபி, நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. கண்டிப்பாக நான் கூப்பிட்டதுக்காக வந்திருப்பேன். நான் மல்லு பேபின்னு சொல்லும்போதே இது முறைச்சிது. அப்போனா அந்த மூமெண்ட்லேயே நீ இங்கே வந்திருப்பேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அந்த மோதிரத்தை மட்டும் கொடு. ஒரு கட்டத்தில் நானே அந்த ரஷ்யா ராணியை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு நானே தூக்கி போட்டேன். இப்போ நானே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கேட்குறேன். அதோட கையில் இருந்த மோதிரத்தை எப்படியாவது என் கைக்கு வர மாதிரி பண்ண. உனக்கு தெரியும், அதை பயமுறுத்து. நீ பயப்படாத. நம்மக்கிட்ட அதை விட ஹெவியான வோல்டேஜ் இருக்குது. ஏஞ்சலே நம்மகிட்ட இருக்காங்க. நீ தைரியமாக அதை வம்புடு. ஏதாவது உன்னை பண்ணிச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். செல்லக்குட்டியே, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துட்றியா? என் தங்கம்ல, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துரு தங்கம். நல்ல பிள்ளையில கொடுத்துரு. கோவப்படாத. உனக்கு ரஜியா ராணியை பார்க்கணும் தானே ஆசை. நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அவங்கள்ட்ட. நான் அவங்கள்ட்ட பேசணுன்னா நீ அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்தா தான் முடியும். மோதிரத்தை கொடு பார்க்கலாம். உன் நிலைமையை பார்த்தியா? 5 வருஷம் உன்னோட கஸ்டடியில் இருந்த ஜின்னு, அந்த மல்லு பேபி, இப்போ உனக்கு எதிராக இங்கே இருக்குது. அது என்ன பண்ண போகுதுங்கிறது கூட தெரியாமல் நீ இங்கே இருக்கிற. செல்லக்குட்டிய, மோதிரத்தை கொடு. கமான். குருரி செல்லக்குட்டி,
நீங்கள் தான் நிற்கிறேன்னு தெரியும். உனக்கு மல்லு பேபி, அந்த மோதிரம் எப்படியாவது என் கைக்கு வரணும். உனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அதோட மைண்டை டைவர்ட் பண்ணி விட. மல்லு பேபி, எப்படியாவது உனக்கு தான் தெரியும் இந்த டைமென்ஷன் எப்படின்னு. அந்த மோதிரத்தை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடு. இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு, இந்த ஜனவகிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. ரசியா ராணி தானே உன்னை இங்கே அமுச்சு வச்சாங்க. ரசியா ராணி தானே நம்ம 2 பேரையும் சந்திக்க வச்சாங்க. அப்போ ரசியா ராணியை சந்திக்கணும் தானே நானும் நினைக்கிறேன். அவங்கள சந்திக்கணுன்னா எனக்கு அந்த மோதிரம் வேணும். நீயே உன் கையால் அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு பார்க்கலாம். செல்லக்குட்டியே, கைஸ், நான் சொன்னேன் இல்லையா, மோதிரத்தை எப்படி அது நம்ம கையில் கொடுத்துச்சுன்னு அதுக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் சொன்னால் எனக்கே தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்தேன் மல்லு பேபி கிட்ட. எப்படியாவது அதை ஹிப்னாசிஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி மோதிரத்தை அதுவே கொடுக்குற மாதிரி பண்ணு. இவ்வளோ தான் பண்ணுச்சு. 5 வருஷம் நம்மளை வந்து ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பழிவாங்குதல் இருக்க முடியாது. என்னதான் நான் ரிலீஸ் பண்ணி விட்டாலுமே நம்ம வந்து நம்மளை ஒருத்தன் அநீதி இழைச்சானா அந்த அநீதி இழைச்சவனுக்கு தக்க ஒரு தண்டனை கொடுக்கணும்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான தண்டனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதோட கையால் அதுவே அந்த மோதிரத்தை கொடுத்துருச்சு. இப்போ அந்த மோதிரம் என் கையில் இருக்கு. இப்போ ஏன் அது வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்குன்னா, இப்போ இந்த மோதிரத்தை தூக்கி நான் வெளியே போகக்கூடாது, அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்குது. அதோட கான்செப்டே எனக்கு என்னன்னு புரியல சொல்லப்போனால். மோதிரத்தை பாதுகாக்கணும்னு நினைக்குது, என்கிட்ட கனவுல வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே வந்து மோதிரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போது இதை துரத்தி விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இது என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நைட் விஷன் கேமராவே ஆன் பண்ணி முன்னாடி வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கும் புரியும். ஸோ அதனால தான். ஸோ பேபி, இது தேவையில்லாத வேலை. எந்த மல்லு பேபியை வச்சு இந்த மோதிரத்தை நான் வாங்கணும், அதே மல்லு பேபியை வச்சு நான் வெளியே போக முடியும். ஆனால் நீ நினச்சிக்கோ, ஆனால் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த மல்லு பேபினாலேயோ இந்த ஏஞ்சல்னால மட்டும் நான் இவ்வளோ தைரியமாக இல்லை. இந்த 1 மந்தில் என்னைய நானே இன்னமும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன், பார்க்குறியா? உன்னால தான் எல்லா பக்கமும் பார்க்க முடியும்ல. இந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் இந்த வைக்கப்புல் இருக்குல்ல, ஒரு செகண்ட் அங்கே என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பாரு. எனக்கு சப்போர்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத கொஞ்சம் அங்கே எட்டிப்பாரு. அதுக்கப்புறம் முடிவெடு. செல்லக்குட்டி, இஃப் யூ ஆர் அ குயின் ஆஃப் ஜின், தென் ஐ வில் பி த கிங் ஆஃப் ஜின்.
Hey,